அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் சம்சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சம்சம்னா ரசகுல்லாக்குள்ளே வந்து நம்ம வந்து பால்கோவாவை ஸ்டஃப் பண்ணுறோம். இதோட டேஸ்ட் வந்து சும்மா ஹெவன், அப்படி ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவே ரிச்சாக, ரொம்பவே யம்மியாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வேலை மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். டேஸ்ட் வந்து அடிச்சுக்கிடவே முடியாது. லைஃப்பில் இப்படி ஒரு ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டீங்க. அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 லிட்டர் பால் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த பால் வந்து சூடான ஸ்டேஜ் வரும்போது ஒரு லெமன்லேருந்து இப்போ நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நார்மல் மில்க்னால் ஒரு லெமன்லேருந்து கிடைக்கிற ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றி திரைய வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து உடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு திரும்ப நார்மல் தண்ணி விட்டு ஒரு தடவை அல்லது 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சிரப் பண்ண போகிறோம். சிரப் பண்ணதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் சுகர் போட்டிருக்கேன். அதில் வந்து 600 ml தண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஏலக்காவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த பனீரை வந்து நீங்கள் சும்மா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொஞ்சமாக வெயிட் போட்டு வச்சா போதுங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிடக்கூடாது. லைட்டாக உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக மில்க் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். 1 லிட்டர் பாலில் வந்து இது நான் கொஞ்சம் பெரிய சைஸ், ஆக்சுவலி இந்த சம்சமோட சைஸ் வந்து பெரிய சைஸு, ரொம்ப பெரிய சைஸ் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சின்னதாக கூட பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலில் பாருங்கள், எனக்கு ஒரு 5 சம்சம் வந்திருக்கு. இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பால்கோவா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 50 ml மில்க் போட்டுக்கோங்க. அந்த மில்க் வந்து நல்லா சுண்ட காய்ச்சினதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு 60 கிராம் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மெய்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மில்க் மேடு இல்லைன்னா பரவாயில்லைங்க. நீங்கள் வந்து இந்த மில்க் பவுடரும் மில்க்கையும் நல்லா சுண்ட காய்ச்சினாலே போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்கள். நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்துடும் பால்கோவா ஸ்டேஜுக்கு. இதில் வந்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த குங்குமப்பூ வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு கலர் வரும். இதில் கொஞ்சமாக கீயும் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சம்சம் வந்து 20 நிமிஷம் ஆகி பாயில் பண்ணி எடுத்துட்டேன். பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிட்டு, இந்த பால்கோவாவும் ரெடி ஆகிட்டு. இதை நல்லா இந்த மாதிரி மிடில் கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வரும், எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. நீங்கள் வந்து பயப்படாமல் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஸ்டஃப்பை உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான். இதோட டேஸ்ட் வந்துங்க சும்மா அப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ட்ரை பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எதுவும் டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் ஆன்சர் பண்ணுவேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.